தம்பி அவர் என்ன தத்துவத்தை எடுத்து வச்சு தம்பி நிற்கிறாருன்னு எப்போவுமே ஒன்று தம்பிக்கும் சேர்த்து சொல்கிறேன், உங்களுக்கும் சொல்கிறேன். தொடங்குதல் எளிது, தொடர்வது ரொம்ப கடினம். அப்போ தொடங்குறது போது இருக்கிற ஆர்வமும் அந்த ஈடுபாடும் கடைசி வரை தொடர்ந்து இருந்ததுன்னா யாரும் வெல்லலாம். அதில் தம்பி மட்டும் விதிவிலக்கு இல்லையா, தொடர்ச்சியாக நிற்கணும். இப்போ நான் என்ன நீ தோக்கடி, இதுக்கு மேலே தோக்கடிக்கவே நீ முடியாது, அவ்வளோ தோற்றுருக்கேன் நான். அதனால நான் போட இந்த தேர்தலில் இன்னொன்று அப்படி போயிட்டே இருப்போம். அதனால ஒன்றும் இல்லை. சார், நடிகர் விஜய்க்கு சீமான் சொல்லக்கூடிய அறிவுரைகளுக்காக இருக்கும் தேர்தல் இந்த அரசியல் 15 வருஷம் இருக்கிறீங்க, புதுசாக வரலாறு ஏதாவது அறிவுரைகள் இருக்கு, இந்த இதெல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகள். அதுதான் அவருக்கு, அவர் என்ன கோட்பாடை வைக்கிறாருன்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் பேசணும். தொடங்கும் போது இருக்கிற ஈடுபாடு கடைசி வரை இருக்கணும், தொடரணும். ஏன்னா ஒன்று தான் நான் சொல்ல நினைப்பேன், இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழலில் ஒரு கட்சி ஒரு நடிகருடைய ரசிகர்கள் மட்டும் வாக்கு செலுத்தி வென்று நாட்டை ஆளுவது என்பது சரித்திர புரட்சி ஆயிரும். ஆனால் வெகுவான மக்களையும் நம்ம இழுக்கணும். எம்ஜிஆருக்கு அது இருந்தது, அதனால் அவருக்கு பொதுவான மக்களின் ஆதரவு இருந்தது, அன்னைக்கு பெரிய வெற்றிடம் இருந்தது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், மக்களின் மண்ணை வெல்வதற்கு முன்பு மக்களின் மனத்தை வெல்லணும், மக்களின் இதயத்துக்கு நெருக்கமாக இறங்கி செல்லணும், அதை செய்யணும். அது செய்கிறது ஒரு நாள் 2 நாளில் நடக்காது. அது ஒரு 4-5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் அது நெருங்க முடியும். அதை செய்யணும், அதை தம்பி செய்வார்னு நான் நம்புகிறேன். அது மக்களின் மனதை விஜய் வெல்வார சொல்கிறீங்க, வெல்லணும்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். மண்ணை ஆளணும்னா முதல்ல மக்களின் மனதை வெல்லணும். தூரம் வரை எதிரிகளே தேர்தல்னு சொல்கிறீங்க, அப்போ மோடி தேர்தலில் வெற்றி பெறுறது வாய்ப்பு? அது எல்லாருக்குமே தெரியுமே தம்பி. நீங்கள் இந்தியாவை காப்பாற்ற ஒரு கூட்டணி போட்டிய எங்கே இருக்குது? தெரிச்சு ஓடுறீங்கள தம்பி, சிதறகா மாதிரி ஓடுறீங்களே. அது ஒரு விலங்கா கூட்டணின்னு உங்களுக்கு தெரியும், சாதாரண குடிமகனுக்கே புரியும். தமிழ்நாட்டுக்குள்ளே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஒன்றா நிற்பாங்க, கேரளாவில் நிற்பாங்களா? மேற்கு வங்கத்தில் அம்மாவை காங்கிரஸ் ஆதரிக்குமா, கம்யூனிஸ்ட் ஆதரிக்குமா? மம்தாவுக்கு எதிராக அவங்க பிஜேபிக்கு ஓட்டு போட்டவங்க 2 பேரும். கேரளாவில் பினராயி விஜயனுக்கு எதிராக காங்கிரஸ் பிஜேபிக்கு ஓட்டு போட்டுச்சு. அது அவரே சொல்கிறாரு, நீங்கள் போட்டிங்களா இல்லையான்னு. அம்மாவே சொல்கிறாங்க, மம்தாவே சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு எதிராக பிஜேபிக்கு போட்டிங்கன்னு. பஞ்சாபில் அரவிந்த் கெஜ்ரிவாலை காங்கிரஸ் ஆதரிக்குமா எதிர்க்குமா? டெல்லியில் காங்கிரஸ் ஆதரிக்குமா எதிர்க்குமா? டெல்லியில் எதிரி, இந்தியாவில் கூட்டணி. பஞ்சாபில் எதிரி, இந்தியாவில் கூட்டணி. கேரளாவில் எதிரி, இந்தியாவில் கூட்டணி. மேற்கு வங்கத்தில் எதிரி, இந்தியாவில் கூட்டணி. இந்தியா தனியாக இருக்கா தம்பி? இதெல்லாம் சேர்ந்தானே இந்தியா. அப்போயும் உங்களுக்கு தெரியுதில்ல இது வேடிக்கையான கூட்டணி அப்படின்னு. நிதிஷ்குமார் ஒருத்தர் இருந்தார், அவர் போயிட்டார். அவர் காங்கிரஸை விட்டு அந்த கூட்டணி விட்டு இந்தியா கூட்டணி விட்டு வெளியேறினவன காலையில் விலகிறார், சாயந்தரம் ஆதரித்து நீ முதலமைச்சராருன்ட்டான். இது நமக்கு அதுக்கு பாவம்பு, இது பெரியவங்க விளையாட்டு மாதிரி, இது பெரியவங்க விளையாட்டு. ரசிச்சுக்கிற வேண்டியதான், வேறு ஒன்றும் செய்ய முடியாது.